இருந்ததுண்ணா படம். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இல்லை இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்தது. பாட்டும் நல்லா இருந்தது எல்லாமே. ஒரு க்ரௌடு அவங்க பீப்புள் சேவ் பண்ண வரும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏற்கனவே விஜய் வந்து ரா ஏஜென்ட்ல இருந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், அகைன் த சேம். விஜய் வந்து வில்லனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அழகிய தமிழ் மகன்ல அவரே அவருக்கு ஆப்போனண்ட்டாக வர மாதிரி கிட்டத்தட்ட சிமிலராக இருந்ததுனால அந்த நாங்கள் ஹைப்பு இது மீடியாவில் வந்து ரொம்ப ஹைப் இருந்தது. மூவி நல்லா இருந்தது. ஈவன் அதர் ஆக்டர்ஸோட ஃபேன்ஸு கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து எஃப்டிஎஃப்எஸ்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாலாம் இருந்தேன். இந்த தடவை டிக்கெட் கிடைக்கல, பட் இன்னைக்கு தான் கிடைச்சிது. பட் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு வரல. எப்போ அந்த இன்டர்வலும் சரி, அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அடுத்து இதுதான், அடுத்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டுன்னு. பிரபுதேவா கூட அது அவர் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லா லைனுமே அடுத்தடுத்து கெஸ் பண்ண ஸ்டோரி லைனாக தான் இருந்தது. சாங்ஸ்லாம் மியூசிக் வைஸ் ஓகே, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அஸ் யூஷுவல் விஜயோட சாம், அந்த காமெடி, பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப அட்மைட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்காக தான் மெயினாக விஜய் பார்க்கறதுக்காக தான் வந்தது. கேமியோ அதுதான் ஏற்கனவே எல்லாமே போட்டுட்டாங்களே இன்ஸ்டாகிராம் பக்கத்து போனாலே, அதனால இவங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்னு. த்ரிஷா நல்லா பண்ணியிருந்தாங்க, டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சார் எஸ்கே என்ட்ரி நல்லா இருந்தது. அவர் ஃபைனலாக அந்த இனிமேட்டு துப்பாக்கி உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த துப்பாக்கியோட ஷூட்டில் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டாரு. அதை எஸ்கேவும் நல்லா அவர் கையில் துப்பாக்கி கொடுத்துட்டு போகும்போது ஈஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு இல்லைண்ணா, விஜய் சாரோட துப்பாக்கி கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் சுத்தமாக இல்லை. அந்த விஜய் நல்லா பண்ணியிருக்காங்க, அவரோட ஆக்டிங் நல்லா. நான் எதிர்பார்த்தது வந்து வேற லெவல் இருக்கும், துப்பாக்கி மங்காத்தா அந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்தேன். இதில் வந்து அது துப்பாக்கி மங்காத்தாலலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு ஒரு செகண்ட் கூட கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அடுத்து என்ன வரப்போகுது, அது விஜய் தான், விஜயோட பையன் தான் வில்லனா வராரு, அதுங்கிறது அப்பப்போ கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. படம் நல்லாவே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து பார்க்கலாம். கேமியோ நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் கேமியோ எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பாருங்கள், சூப்பராகவே இருக்கும், நல்லாவே இருக்குது படம். லாஸ்ட் 30 minutes ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபுவோட யூஷுவல் ஃப்ளோ இருக்கும். வெங்கட் பிரபு கேம் அது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். 3 hours தெரியாது. நல்லாதானே இருந்தது, மாசா இருந்தது. திஷா தான் மஜா, நல்லா இருக்கு. விஜய் படம் அதான், விஜய்காக தான் வந்தோம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. தரமாக இருக்கு ப்ரோ படம். விஜய் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். விஜய் சார் சூப்பரா நடிச்சிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லா சீனுமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்க. நான் வந்து ட்ரிபிள் ஆக்ட்னு சொன்னாங்க, பார்த்தா இங்கே டபுள் ஆக்ட் தான் இருக்குது. ட்ரிபிள் ஆக்ட் தான் எக்ஸப்ட் பண்ணி வந்தேன். லாஸ்ட்டில் இந்த கிரிக்கெட் சிஎஸ்கே வந்தது தான், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் விஜய் சூப்பர் ஸ்டார். கொஞ்சம் வயசானவங்களாம் வழி விடலாம், ஏன்னா விஜயும் வழி விட்டார். அது மாதிரி நிறைய யங்ஸ்டாருக்கெலாம் வழி விடுற மாதிரி இப்போ விஜய் ஒரு முன்னோதாரம். ஸோ இட்ஸ் குட், கோட் இட்ஸ் குட். இல்லை சார், அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அதெல்லாம் சொன்னேன், சிம்பிளாக போட சொன்னேன். எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காது. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம எல்லா விஷயங்களை பிடிக்காத விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறத விட பிடிச்ச விஷயம் ஏற்றுக்கலாம்ல. ஏன்னா ஒரு லவ் பண்ணுறோம், ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறோம், பிடிக்காமல் போயிடும். ஆனால் பட் வந்து அந்த பொண்ணோட வாழ்கிறோம்ல, அது மாதிரி தான் இந்த கோட் என்பது. சில பேருக்கு பிடிக்காத விஷயம் நம்ம பேசுகிறத பிடிச்ச விஷயம் பேசிக்கலாமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சூப்பர் சார், இந்தியனோட பெஸ்ட் ஆஃப் த கோட். அது இது தவிர்க்க முடியாத சீன் அது. ஏன்னா நல்ல விஷயங்கள். கொஞ்சம் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இல்லை அதான் இப்பயும் சொல்கிறேன், விஜய் சார், சிரஞ்சீவி, சம் பீப்புள்ஸ் ஆக்ட்ரஸ், சூப்பர் ஸ்டார் எல்லாமே பாலிடிக்ஸ் வர சமயம் சினி ஃபீல்டுலேருந்து வெளியே போனாங்க. தயவுசெய்து விஜய் சார், நீங்கள் ஃபீல்டை விட்டு போகாதீங்க, சினி ஃபீல்டு போகாதீங்க, வாங்க ஃபீல்ட்லேருந்து பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இளைஞர்கள் எப்பயும் கூட இருப்பாங்க. வயசு என்பது 0 தான். இன்னொரு மாஸ்டர் தான் அவர் டான்ஸில். இனி யாரும் அது மாதிரி ஆட முடியுமா தெரியாது. இனி விஜய்க்கு அப்புறம் எந்த டான்ஸும் 0 தான். இல்லை சார், சிவகார்த்திகேயன் இப்போ வரக்கூட ஃபீல்டு சார். விஜய் இல்லை சிவகார்த்திகேயன் ஒப்பிடவே விடாதீங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு விஜய் சிவகார்த்திகேயன் இருக்க மாட்டார், விஜய் இருப்பார். ஏன்னா எப்படி எம்ஜிஆர் இருக்காரோ அது மாதிரி விஜய் இருப்பார்.
சிவகார்த்திகேயன் என்பது இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்காரு தவிர, பட் சிவகார்த்திகேயன் விஜய் மாதிரிலாம் சான்ஸே இல்லை சார். ஏன்னா நாங்களாம் விஜய் கூட எவ்வளோ துலாமண துள்ளும், லவ் டுடேலாம் வந்து நாங்களாம் வந்து சாந்தி தேட்டரில், துலாமணம் அபிராம் தேட்டர்லாம் வந்து எந்த ஒரு கோர்ஸ் குத்தம் இந்த மாதிரி சினி ஹீரோலாம் யாருமே இல்லை சார். இல்லை சார், ஒரு ஆள் ஒரு ஃபேவரட் இருக்கும்ல. பட் இந்தியனை கொடுத்தாங்க அனிருத்துக்கு, என்ன பண்ணார்? அப்போது அதே மாதிரி தான் இது யுவன் சங்கர் ராஜ் குட், எந்த ஒரு தப்பு பண்ணல. அது என்னன்னா ரசிகர்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, அருமையாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஐயோ அல்டிமேட் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது, மாசா இருந்தது, நல்லா இருந்தது. டபுள் ரோல்ல நல்லா இருந்தது. நல்லா இருக்கும், ஒரு வாட்டி பார்க்கலாம். தளபதி மாஸ் இல்லை மாஸ் படம், பக்க ஃபேமிலி பேக் படம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. என்னது சீட்டோட ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அடுத்து என்ன அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று கடைசியாக என்ட்ரி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போ அவரை ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கும் நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மாசாக இருந்துச்சு. எல்லா ஹீரோஸும் வந்தாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல மொத்த படத்தோட இது வந்து சூப்பர். நல்ல இது. அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. அவர் மியூசிக்கோட அவரோட ஆக்ஷன் தான் நல்லா இதுவாக இருக்குது. 3 ஆக்ஷனும் சூப்பராக இருக்குது. மற்றபடி அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. கோட்டுன்னா விஜய் தான், வேறு எதுவுமே கிடையாது. சூப்பர். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து மங்காத்தா லெவலில் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மங்காத்தா பேஸ் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு தான், நல்லா இருக்குது. விஜய்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காரு. இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இல்லை, அடுத்த படம் இன்னொன்று நினச்சா இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் ரசிகருங்களாம் இன்னொரு படம் பார்க்கறது அவ்வளோ இருக்கும். செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை, ஃபர்ஸ்ட்டு என்ட்ரியில் இருக்கும். அப்படிலாம் இல்லை, எங்களுக்குலாம் வேறு லெவலில் தான் இருந்துச்சு, நல்லா இருந்தது. ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்தாவே கொஞ்சம் இது மாஸ் தான், எங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் நல்லா இருந்தது. ரொம்ப அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்களுக்கு தளபதினாவே பிடிக்கும்ல, ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. சாங்ஸு, மியூசிக் எல்லாமே அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே தோணலை. நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். நாங்கள் அந்த மாதிரியாவே பார்க்கல. தளபதினாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். எங்களுக்கு எதுவும் இதுவாக தெரியல. அவங்கள பார்க்கணும், ஒரு டைம் ஆச்சும் பார்க்கணும். நல்லா தானே மாசா இருந்தது. திஷா தான் மஜா. நல்லா இருக்கு, படம் செம்ம மாசு. நல்லா தான் பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி செகண்ட் பார்ட் நினைப்போம்னு தெரில, ஆனால் ஃபஸ்ட் பார்ட்லேயே செஞ்சுட்டாங்க. செகண்ட் பார்ட் மேபி வரலாம். தளபதி வந்து அரசியலில் வர போகிறாரு, மேபி கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக வரணும். அவசரம் சொல்ல நமக்கு வார்த்தை இல்லை. அவசரம் மஜா மஜா. நல்லா தான் ப்ரோ, நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு. தலைவர் விஜயகாந்த் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாப்பா பண்ணுறது அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேட நல்லா இருக்குப்பா, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. விஜயகாந்த் சார் படம் சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பர். படம் சூப்பராக இருந்ததுங்க. என்ன பேசுறது, வேற லெவலில் இருந்தது படம். என்னதுல படம் சூப்பராக இருந்தது. இவன்ட்டு கேளுங்க, இவன் விஜய் ரசிகர். தலை சிஎம் யார் தெரியுமா? தலை நம்ம தளபதி தான். படம் சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பர். படம் சூப்பருங்க, வேற லெவல். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பர் ப்ரோ, படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. 3 hours போகிறதே தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு. ஓகே தான். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. சொல்கிற மாதிரினா கதை நல்லா இருக்கு, ஓரளவு ஓகே ப்ரோ. படம் வேற மாதிரி ப்ரோ, வந்து பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ படம் சொல்லணும், நல்லா இருக்கு. இல்லை வேண்டாம். நல்லா இருந்தது. பயங்கரமா நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். நல்லா ஃபிஃப்த் டைம் ஒன்லி ஃபார் தளபதி. வேற லெவல் ப்ரோ. 5வது டைம் பார்த்தேன். தளபதி அவ்வளோதான். அவரை விட்டு எங்களெல்லாம் விட்டு போக போகிறாரு. ஹி இஸ் கம்மிங் டு ப்ரொடெக்ட் அஸ்.
பட் இது வரைக்கும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். இனிமேட்டு நமக்காக இறங்கி செய்ய போகிறாரு. ஹி வில் பி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எனி டைம். அவங்க சைட்லேருந்து தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் வந்துட்டு இது வந்துட்டு தளபதி செலிப்ரேட் பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னு தான் இருக்கும். கமர்ஷியலாக பார்க்கும்போது நல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம். ஆல்வேஸ் இளைய தளபதி, இளைய தளபதி, இளைய தளபதி. தேங்க்யூ தளபதி, தேங்க்யூ. வேற லெவல். லாஸ்ட் 40 minutes வேற லெவல், வேற லெவல். அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரிவ்யூஸை. ஓகே தான், ஓகே. சின்ன சின்ன கண்கள் விசில் போட ஆஸ் யூஸ்வல். மற்ற 2 பாட்டு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இதோட கோட் இஸ் ஒன்லி ஃபார் தளபதி. தலைஃபேன் மூஞ்சில் கறி பூசியாச்சு. தளபதி ரசித்து கை தட்டிலாம் பார்த்தாங்க லாஸ்ட் 40 minutes. படம் நல்லா இருந்தால் நாங்கள் பார்ப்போம். உங்களை மாதிரிலாம் எல்லா படத்துக்குலாம் ஃப்ளாப்னு சொல்கிறது. அப்போ தலை ரசிகர்கள் கேட்டுக்கோங்க, ஒரு தலைஃபேனே தளபதி படம் நல்லா இருக்குன்ட்டாங்க.